மயப்படுத்துவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னா உலகமே பின்னா, சொல்லுல சிலுவை இயேசு சிந்திய ரத்தினாலே என்றும் விடுதலை. நல்லா சொல், இயேசு சிந்திய, இயேசு சிந்திய விடுதலை. இயேசுவின் பின்னால், இயேசுவின் உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொண்டு விட்டேன். நான் அவர் ஆலயம், சொல்ல எனக்குள்ள, எனக்குள்ள இயேசு. நான் அவர் ஆலயம் எனக்குள்ள. ஓ, என்ன நடந்தாலோ, என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போது துதித்திடுவேன். இயேசு பின்னால், இயேசு பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை இன்னல்கள் எதுவும் பிரிக்காது, சொல் வேதனை. ஓ, வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் போற்றிலும் ஜெயம் பெறுவோம். நல்ல கைத்தட்டி பாடுவோம். காலமோ வருகின்ற காலமோ, ஆமென். சால்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே யாது. இயேசுவின் பின்னால் பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி அகிலம் உலகிலும் ஆண்டவரே சாட்சி சொல்லிடனோ. ஆமென். ஓ, ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் நெருங்கிடனோ. சொல்லுங்க. நெருங்கிடனோ. என் சொந்த தேசம், என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. ஓ, என் சொந்த தேசம்
வழி என்கின்ற முழக்கம் எங்கோதும் கேட்கணுமே. இயேசுதான் என்கிற முழக்கம் எப்போதும் கேட்கணுமே. இயேசுதான் வழி, இயேசுதான் கேட்கணுமே. இயேசுதான் எப்போதும் கேட்கணுமே. வாழ்வோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே யாது. வாழ்வோ சாவோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஸோ இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் உடல் பொருளாவி உமோப்பு கொடுத்து விட்டே. சொல்லுங்க, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. நானவர் எனக்குள்ள. திரும்பி சொல், நானவர் ஆலயம், நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நானவர் எப்போதும் தேடுவேன், என்ன இருந்தாலோ எப்போதும் தேடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், மாட்டேன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. போன வாரத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மத்தியில் போய் ஊழியம் செய்ய போயிருந்தேன். ஃபஸ்ட் சாமி அழைச்சிட்டு போயிருந்தார். பார்த்தீங்கன்னா யாரும் சொன்னால் நரிக்குறவர்களை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அங்கே தான் என்ன பண்ணேன்னா ஊழியத்திற்காக என்ன பண்ணியிருந்தோம், போயிருந்தோம் பாடல் பாடி ஆராதனை செய்வதற்காக. சரி, நான் நினச்சிருந்தேன் நம்ம பாஷெல்லாம் புரியாது போல், என்ன நான் சொன்னேன் இன்னுமே தெரியாது, என்ன போய் பணத்தை போனேன்னு தெரியலையானே. அவளை நீங்கள் தான் வந்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. போய் பாட்டு பாடினா அவங்க பாடினோடனே ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஆளே காணும். சர்ச்சில் 1 மணி நேரம் பாடியிருக்கேன், சர்ச்சில் யாரும் இல்லை, யாருமே இல்லை, வெறும் பாய்க்கு தான் பாடினேன். ஓகேவா, பாய் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக எல்லாம் கேதர் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சே ஃபுல்லாகிடுச்சு. சர்ச் என்ன ஆகிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு. நினச்சேன் சாதாரணமாக தான் இருக்கும், ஏதோ கொட்டாய் போல். பார்த்தா ஒரு பில்டிங் கட்டி 2 ஏசி சர்ச்சுக்குள்ளே. எத்தனை ஏசி? 2 ஏசி. அவர் சாட்சி சொல்லும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஓகேவா, 2 ஏசி போட்டு நல்லா பாடல் ஆரம்பித்தோடனே கையை தட்டி டான்ஸ் ஆடி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாடி? ஆமாம், நினச்சேன் இப்படியும் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ஆராதிக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளை என்ன பண்ணிடணும், மறந்துடணும். சொல்லுங்கள், நம்மளை மறந்து ஆண்டவர் என்ன பண்ணணும், கையை தட்டு, கையை தூக்கு, வாயை திறந்து பாடு, நல்லா பாடு, கை அப்படிலாம் சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? சொல்லுங்கள், யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க மாட்டாது என்று என்ன பாப்பா பேசி நிச்சயித்திருக்கிறேன். அப்படி தானே? என்னென்னலாம் பிரிக்க முடியாது? வாழ்வோ சாவோ, பசியோ, நிர்வாணமோ, பட்டய நாசமோசமோ, பட்டயமோ, தேவதூர், எதுவுமே நம்மளை விட்டு என்ன பண்ண முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் சர்ச்சில் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போதே அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா கொல்லிக்கட்டையை கொன்று வந்து நெஞ்சிலே குத்திட்டானுங்க நெருப்போட. காட்டேரி தேவனை ஆராதிச்சு நாங்கள் தொழுது கொண்டதை எங்களுக்கு வெளிநாட்டு கடவுள் வேண்டாம் பொண்ணு நெருப்பு கட்டையோடு எரியிற நெஞ்சிலே குத்திட்டானுங்களாம். அதன் மத்தியிலும்
அங்கே பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சொன்னாங்க, அவர் சொன்னார், எங்கள் மூலியமாக எங்கள் சமுதாய இனத்திற்கு நாங்கள் பல பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எந்த மனுஷனையும் எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உயிர் இருக்கும்போதே ஆண்டவர் நேசிக்க பழகுங்க. உயிர் இருக்கும்போதே உங்கள் தேவ ஆலயத்தை பரிசுத்தமாக காத்து நடத்துங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கேரண்டி வாரண்டி உண்டு. மனுஷனுக்கு மாத்திரம் கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. வசனம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் பிதாவானவர் அவனை கெடுப்பார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆலயம் யாரு சொல்லுங்க? நான் தான். நல்லா சொல்லுங்க, நான் தான் தேவனுடைய ஆலயம். எனக்குள்ள யார் வாசம் பண்ணணும்? ஏசப்பா. சொல்லு, ஏசப்பா வாசம் பண்ணணும். இந்த ஆலயத்துக்குள்ள ஏசுநாதர் இல்லைன்னா பிசாசு இருப்பான். சொல்லுங்க, யார் இருப்பா? பிசாசுங்க இருப்பான். இருதயத்துக்குள்ளே இருப்பான். கெட்ட வார்த்தை வரும், பொய் வரும், திருட்டு வரும், எல்லா காரியம் எங்கேருந்து வரும்? வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசுமா. உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்துச்சுன்னா, வசனத்தினால் நிறைஞ்சிருந்துச்சுன்னா, உங்கள் இருதயத்திலிருந்து என்ன தான் வரும்? ஆமாம், நேற்று நைட்டு நம்ம ஒரு வசனம் படித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆமாம், நீர் எனக்கு செவி கொடுத்து. சரி, எடுத்து வாசிச்சிடுங்க. சரி, சூப்பர். ஆமாம், சங்கீதம் 118, 21, 19 வாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படித்து திரும்பி நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வாசல் இதுவே. யார் போவாவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவியாக இருந்தோன்னா வாசலுக்குள்ளே என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ரெவரண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிஷப்பாக இருந்தாலும் சரி, நீதிமானா இல்லை என்றால் வாசலுக்குள்ளாக என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பா இருந்தபடியினால். ஆமாம், இரட்சிக்கப்படாதவர்கள் தேவனை துதிக்க முடியாது. பாவத்தோடு இருக்கிற ஆட்கள் வாயை திறந்து பாடவும் முடியாது, கை தட்டவும் முடியாது. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? அழுக்கு இருக்குது. சொல்லுங்க, அழுக்கு. அப்போ வாயை திறந்து என்ன பண்ணணும்? சின்ன பசங்கள்லாம் சொல்லுங்க. பசங்க சொல்லுது, வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால். எத்தனை பேர் வாழ்க்கை நன்மையாக மாறணும்? சொல்லுங்க, வாழ்க்கை நன்மையாக மாறணும்னா சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்போது நம்ம வாய் என்ன பண்ணணும்? திறந்து ஆண்டை துதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாடலை பாடி தேவநாமத்தை மையப்படுத்த போகிறோம். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரில் நடந்து வந்தோம், மூழ்கி நாங்கள் போகலப்பா, உங்கள் கிருபை எங்களை விட்டு ஈமை பொழுதும் விலகலப்பா. கிருபை அவசியம். சொல்லுங்கள், கிருபை அவசியம். அதிகமான கிருபையை யூஸ் பண்ணிங்கன்னா கள்ளோபதேசியாக மாறிடுவோம். தேவையான இடத்துல கிருபையை என்ன பண்ணுவோம்? பயன்படுத்தி கொள்வோம். அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், மொழி ஒன்று போகலப்பா, கிருபை எங்களை விட்டு பொழுதும் விலகலப்பா. நல்லா கைத்தட்டி பாடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் போற்றிடும். செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை சேனையா தகர்த்தி, இந்த கோலியாத்தின் யோசனைகளை ஒரு நொடியில் விட்டீர். அந்த
சத்தமா பாடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டி புது இருதயம். பலவித சோதனையா, பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக. களையை என்னையினா அபிஷேகம் செய்கின்றே. சொல்லுங்க, களையை என்னையினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன். நல்ல கை தட்டி இப்படி தட்டணும் கை. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் தோற்றிடும் எங்கள் தன்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம் மகிமையினால் கடந்தோம். வருடத்தை உமது எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கள் ஆயுள் உள்ளவரை மத்தில் சொல்லுங்க, ஆயுள் உள்ளவரை, ஆயுள் உள்ளவரை எங்கள் நாமத்தில் சொல்லுங்க, ஆயுள் ஆயுள் உள்ளவரை நாமத்தில் எத்திடுவோம். அல்லேலூயா. நல்ல சத்தமா. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்கள் எல்லாம் உம்முடைய மகிமை. சொல்லுங்க, மகிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 8 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு, பலவித போராட்டத்தோடு என்ன பண்ணியிருக்கலாம்? போயிருக்கலாம். பக்கத்தில் கை கொட்டு சொல்லுங்க, இந்த 9வது மாதத்தில் மகிமையை காண்பீர்கள். சொல்லுங்க, உண்மையாக விசுவாசி சொல்கிறேங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் முடியும் போது கேட்பேன், இந்த வருஷம் இந்த மாதம் முடியும் போது கேட்பேன், எத்தனை பேர் மகிமையை பார்த்தீங்கன்னு. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், மகிமையை காண்போம். நல்லா கையை கொடுத்து வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் பட்ட அவமானம், துன்பங்கள், வேதனைகள், நிந்தைகள், இச்சைகள் எல்லாமே ஒளிந்து போகும். இதுக்கப்புறம் மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து மலை மேலே போனோடனே வானத்திலேருந்து வந்தாருங்க தூதர்கள். அவர் 10 பேசினா உடனே பேதுரு பார்த்துட்டு, ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமோ நாசிய கூடாரமோ நமக்கு ஒரு கூடாரம் சேர்த்து என்ன பண்ணுங்க போட்டோம்னா இங்கேயே என்ன பண்ணிடலாம், தங்கிடலாம். இந்த அனுபவம் எப்போ வரும்னா, அவருடைய மகிமையை ருசிக்கும் போது தான் அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும், வரும். யோசித்து பாருங்களேன். சில பேருக்கு பிரியாணி பிடிச்சா, பிரியாணின்னு சொன்னாலே பசி தானே ஆகிடும், வந்துடும். நமக்கெல்லாம் போகிறோம் பிரியாணினாலே போதும், ஓகேவா? அதேமாரி தான். ஆனால் அதே போல் அதை பார்க்கிலும் இயேசு ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது தானாகவே உள்ளே இருந்து என்ன பண்ணிடணும், ஒரு சந்தோஷம் வந்துடணும். சொல்லுங்கள், சந்தோஷம் வந்துடணும். கையில் வடை தட்டக்கூடாது. சொல்லுங்கள், கையில் வடை தட்டக்கூடாது. சில பேர்லாம் என்ன பண்ணுங்க, நான் சொல்லுவேன், ஓப்பனாக சொல்லுவேன், வெக்கமே படாமல் ஆண்டவர் ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? வெக்கப்படாமல் ஆண்டவரை ஆராதிக்கணும், கூச்சப்படாமல் ஆண்டவரை ஆராதிக்கணும். வாயை திறந்து ஆண்டவரை. ஏன் நம்ம வாயை திறந்து பாடுங்க, வாயை திறந்து பாடுங்கன்னு சொல்கிறோம்? உங்கள் இருதயத்தில் பல பாவங்கள், பல கேவலமான எண்ணங்கள் எல்லாமே என்ன பண்ண உள்ள இருக்கும். என்ன அப்போ வாயை திறந்து பாட பாட உள்ள அசுத்தங்கள்லாம் என்ன பண்ணும், வெளியில் வந்துடும். உள்ளே எது போவோம்? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே போவார். சொல்லுங்கள், உள்ளே போக போக இருதயம் புதிதாக்கப்படும். இருதயம் புதிதாக்கப்படப்பட தேவனுடைய ஆலயமாய் நாம் என்ன பண்ணுவோம், மாறும். தேவனுடைய ஆலயமாய் மாறும்போது சாலமோன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே, ஆசாரிகள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தேவனுடைய மகிமையால் இந்த இடம் என்ன பண்ணிச்சான், நிரம்பிற்று.
யோசித்து பாருங்க, ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஒரு தேவ பிரசனம் உண்டுன்னா அது தேவ பிரசனம் மாத்திரமே. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று நம்ம பாட போறோம். வருடத்தை உமது கிருபையினால் கடந்தோம். 8 மாதங்கள் கிருபையா சொல்லுங்க. என் பலத்தினால ஓடல, என் டேலண்ட்னால ஓடல, என் ஆரோக்கியத்தினாலும் ஓடல, உங்களுடைய கிருபையால் ஓடி இருக்கு 8 மாதம். 9ஆம் மாசத்திலிருந்து மகிமையை காணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, வருடங்களை உமது கிருபையினால். நல்ல கை தட்டி பாடலாம். ஆமென். நல்ல சொல்லுங்க. வருடங்களை மகிமைகளை காண்போம். ஆயுள் உள்ளவரே இயேசு நாம். நல்ல சத்தமா வாயை திறந்து பாட. நாமத்து சொல்லுங்க. ஆயுள் உள்ளவரே, ஆயுள் உள்ளவரை நாமத்தில் உயர்த்திடுவோம். எங்கள் தேவனி, எங்கள் அக்கினியில் வந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரில் கடந்து வந்தோ. ஆமென். திரும்பி சொல்லுங்க. அக்கினியில. ஆமென். போகழப்பா உங்க கிருபை என்ன விட்டு இமை பொழுதோ கலப்பா. உங்க கிருபை இமை பொழுதோ இலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ இலகலப்பா. உங்க கிருபை கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ கலப்பா. கிருபை எங்களை விட்டு பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக. சொல்லுங்க. பலவித சோதனையா சொல்லுங்க. தலையே என்னைனா சேகம் செய்து விட்டு. எங்கள் தலையை எங்கள் தலையை என்னைனா செய்து விட்டு. நல்ல சொல்லுங்க. தலைய தலைய என்னைனா சொல்லுங்க. எங்க தலை மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. எங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் எங்களை மகிமைக்குள்ளாக கொண்டு செல்லும். அந்த அபிஷேகம் எங்களை தேவனோடு சஞ்சரிக்க செய்யும். அந்த அபிஷேகம் தான் எங்களை உயர்த்தும். அந்த அபிஷேகம் தான் ஒரு மதிலை தாண்ட வைக்கும். அது சேனைகளின் கர்த்தருடைய மகிமை. ஓ ரிபி அந்த நஷாதாரபா. நல்லா சொல்லுங்க. ஆண்டவரே, உன் தலை என்னையினால் அபிஷேகம் செய்யட்டும், அபிஷேகம் செய்யட்டும், அபிஷேகம் செய்யட்டும். என் பார்த்து நிரம்பி வழியட்டும் ராஜா. ஓ ராபா ஷாகாதாரா லிபி ஆந்தரபன ஷே லிபி ஆந்தனபன ஷாகாதாரபா. எஸ் ஆண்டவரே, நிரப்போ ஆண்டவர், நிரப்போ பாத்திரத்தை நிரப்போ, நிரப்பு நிரப்பா, நிரப்பு ராஜா. ஒரு அக்கினியை போட வந்தேன். ஒரு அக்கினியை போடும்.
எஸ் 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 ஆமா. ஓ ராபா சாந்தாரா. ஓ வருடத்தை உங்களது கிருபையால் தாண்டி இருக்கலாம். இனி வர நாட்கள் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமையை காண்போம். ஓ ராபா சாந்தாரா காதாரா பேபி ஆந்தாரா. கேளுங்க ஆண்டவரே, கிருபையில வண்டி ஓடல, தேவ மகிமையில வண்டி ஓடட்டும், தேவ மகிமையில வண்டி ஓடட்டும். கேளுங்க, வாழ்க்கை தேவ மகிமையில் நிரப்பப்படட்டும். Fill with me the gloriness. தேவத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, உம்முடைய மகிமையினால நிரப்பப்பட ஓ வாழ்க்கையில ஓ சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் தேவ மகிமையை காண்பார்கள். ஓ சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். எப்போனா உன் வாழ்க்கை மகிமையா மாறும்போது, உன் வாழ்க்கை குளோரினஸ் மாறும்போது தேவ பிரசன்னத்தை அந்த மகிமையை காண்பார்கள். நல்ல கேளு ஆண்டவரே, மகிமையா மகிமையா மகிமையா. ஓ நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஓ மகிமையா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. என் பார்த்து நிரப்பட்டோம், என் பார்த்து நிரப்பட்டோம். ஒரு மகிமை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு மகிமை தேவ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, உங்க மகிமைக்குள்ளாக தேவ சட்டையின் கீழ் வந்ததான உங்களுக்கு அவராலே ஆரோக்கியம் உண்டாகும். ஓ ராபா சாந்தாரா காதாரா. கேளு ஆண்டவரே, ஓ ஐயாஸ் ஆண்டவரே நிரப்புங்க. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் தேவ ஆவியான பிரசன்னம் நிரப்பப்படட்டும் ராஜா. ஓ ராபா ஷாகாதாரா பலா காதாரா ஷாகாதாரா பியாந்தரபா லிபியாந்தனா ஷேகாதாரா பியாந்தரபா. ஓ ரிபியாந்தரபா. எங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கலாம், எரிகோக்கள் இருக்கலாம், ஓ மதில்கள் இருக்கலாம். ஓ எங்களுக்கு முன்பாக செல்லுகிறது தேவனுடைய மகிமை. எஸ், அந்த மகிமை முன்பாக போகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பின்பாகவும் வலதுபுறமும் இடதுபுறமும் தேவ மகிமை சென்றது. ஓ ராபா ஷாகாதாரி ஆந்தரபா. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்க பார்க்கணும், மகிமையை நாங்க அனுபவிக்கணும் ராஜா. ஓ ராபா ஷாந்தரபா கபரிபி ஆந்தரபா. ஓ ரிபி ஆந்தரபா ஷாகாதாரி ஆந்தரபா. ஓ கேளுங்க ஆண்டவரே, ஒரு மகிமையை நாங்க காணட்டும். ஓ ராபா ஷாந்தரபா கபா. ஓ ரிபி ஆந்தரபா ஷாகாதாரி ஆந்தரபா கபா. ஓ ரிபி ஆந்தரபா. தேவ மகிமையை காணும் போது எமக்காக வானம் திறக்கப்படும். தூதர்கள் உண்கிறதான மன்னாவையும் ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு. ஏன்னா தேவன் சாயலை தரிப்பிக்கப்பட்ட நாம் மறுரூபமாக்கப்படுவோம். உரிபி ஆந்தரபா ஷாகதர்பி ஆந்தரபி யாகதரபா ஷாக். உரிபி ஆந்தரபலபா ஷாகதர்பி. ஆண்டவர் தேவத்தை நோக்கி பார்த்தேன். உரிபி ஆந்தலா ஷாந்தரபா. உரிபி ஆந்தரபா ஷாகதரபா. ஆண்டவர் தேவ மகிமை எங்களுக்குள்ள ஆக ஆண்டவரே. ஓரிபி ஆந்தனா ஷாகாதரபா லிபி ஆந்தனா ஷாகாதரபி ஆந்தரபா. ஓ சொல்லுங்க ஆண்டவரே. ஓ ரபா ஷான். ஓரிபி ஆந்தனா ஷேகாதரி ஆந்தரபா. ஓ ரபா ஷாகாதரா. ஓரிபி ஆந்தனா ஷாகாதரி ஆந்தரபா. ஓ எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல், எனக்குள்ள ஜீவ ஊற்று, எனக்குள்ளே அது ஒரு நாளும் வற்றாது ஒரு நாளும். சொல், எனக்குள்ளே ஊற்று, அது வற்றாது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். சொல்லுங்க, ஏராளமான திரளான நதி பாயும் இடமெல்லாம். நான் போகிற இடமெல்லாம். சொல்லுங்க, நான் போகிற இடமெல்லாம் நதி பாயும் எல்லாம். நதி போகும் எல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று,
அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ள ஜீவ ஊற்று, எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. ஆனந்த ஆனந்த தைலம் நானே குழம்பலுக்கு எதிராக. ஆனந்த ஆனந்த தைலம் நானே குழம்பலுக்கு. சொல்லுங்க, ஆனந்த எல்லா புலம்பலுக்கும் துதி ஊடை போற்றிடுவே, சாம்பலை கீடுவே. நல்லா சொல்லுங்க, துதி அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, வற்றாது வற்றாது ஒரு நாள். சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது வற்றாது ஒரு நாள். ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஏகோவாயிரே தேவையெல்லாம் சந்திப்பீ. நான் எதிர்பார்ப்பது செல்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நம்புவே நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே நம்புவே நான் நம்புவே என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே நாமமே நமது, அவர் நாமத்தில் சுகமது. அவர் நாமமே அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம் சொல்லுங்க, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல வாழ்கிறே. இயேசு வாழ்கவே. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, இனிக்குதையா. நாமம் துதிக்கையில் அன்பை ருசிக்கையில், நாமம் துதிக்கையிலே இசையா உம் அன்பை ருசிக்கையிலே. என் ராஜா நான் உயிரான இயேசு
உயிரான என் உயிரான அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. சொல்ல அழைத்தவரே ஆதாரமே. தெய்வத்தை நோக்கி பார்த்து நம்மளை அழைத்தது மனிதன் அல்ல, நம்மளை அழைத்தது வேற ஏதோ சக்தியோ அல்ல, நம்மளை அழைத்தது அவருடைய ஊழியத்திற்காக நிறுத்தினது பரிசுத்த ஆவியானவரும் சர்வ தெய்வமாக திரியேக தேவன் மாத்திரமே. அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்தண்டவரே ஹல்லேலூயா துதிக்கிறோம். ஓராபானா ஷாகதரயாந்தரபா லிபியாந்தரா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. ஆண்டவரே மனதார நன்றி சொல்வேன். இரவும் இரவும் பகலும் இதுவரை நடத்தினீரே. இரவும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. நன்றி அப்பா. நன்றி கோடி கோடி நன்றி. எபினேசனி தானையா, எபினேசனி தானையா. இதுவரை உதவி நீரே. உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீர எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேஸ் நீதானையா. இதுவரை எபினேசர் இதுவரை உதவி எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீர எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி நன்றி சொல்வேன். நன்றி 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 அப்பா. கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தாழ்மையின்
உயர்த்தி மகிழ்ந்தவரே உயர்த்தி மகிழ்ந்திரே ஒரு கோடி ஸ்தோத்திரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் உயர்த்தி மகிழ்ந்தவரே